வெந்த புண்ணில் வந்து வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. யாராவது அது பண்ணுவாங்களா? இது வந்து 500 கோடி ரூபா அவங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த எலெக்ஷன் செலவு பண்ணி அது இது பண்ண முடியுமா? இது வந்து 500 கோடி ரூபா தூக்கி இது போட்டு அதுக்கு ஒரு சிம்பத்தி வர முடியும். வெளியில வேற எங்கேயாவது பணம் வாங்கிட்டு வேற அப்படி நினைச்சா இப்போ அரசு ஒரே நினைச்சா 2 மணி நேரத்தில் இதை வந்து சீஸ் பண்ண முடியும். அரசு நினைச்சா இப்போ வந்து அரசியலாகி போயிடும். இப்போ யாரையும் அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு எங்கேயோ வந்து குஜராத்தில் இருந்துட்டு இல்லை வந்து உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு டெல்லியில் இருந்து பெங்களூரில் இருக்கிற வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க? அதனால் அவங்க நினச்சா அவங்கள எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக இது நடந்ததுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் தே வில் கெட் காட். அரசு எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி. அரசு என்ன நினைக்கல? இல்லை அவங்க நினச்சா இல்லை சார், இவங்க தான் தனக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு நினச்சா தனக்கு எதிராக பண்ணுறதா அவங்க நினைக்கலங்கிறேன். இதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கலன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே இன்பிட்வீன் லைன் ட்ரீட் பண்ணக்கூடாது. அரசு தனக்கு எதிராக தயாரிப்பாளர்கள் வந்து நடக்கிறாங்கன்னு நினச்சிதுன்னா 24 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தை உண்மையான குற்றவாளிக்கு இது பண்ணுவாங்க. சிபிஐ விசாரணை கேட்க போறோம்னு நிர்வாகி சொன்னாரு. அதுக்கு ஏதாச்சும் பண்ற மாதிரி சிபிஐ தயாரிப்பாளருக்கு அந்த கடிதம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நம்ம பண்ணணுமா? இப்போ வந்து எங்களுக்கு இப்போ நேற்று ஒரு இது என்னென்னா ஏறக்குறைய வந்து போலீஸ் வந்து ஒரு ரைட் ரூல் எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எந்த விசாரணை நடக்கலைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம்.